கேட்க கேட்க இப்படியெல்லாம் சத்தியங்கள் இருக்கிறதா என்கிற அந்த சத்தியத்தை நான் உணர்ந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும். ஆகவே எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று. யாருக்கு பயப்படுகிறோமோ இல்லையோ, யாருக்கு முன்பதாக நாம் நடுங்கி வாழுகிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு முன்பதாய் பயந்து வாழுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு முன்பதாய் பயந்து வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்குமா. ஒரு மனுஷனை கண்டு நம்ம பயந்தோம்னா இதுக்கு பயந்து இன்னொரு கண்ணியில போய் நம்ம சிக்குவோம். இந்த மனுஷன் ஏதாவது சொல்லிடுவான், இந்த மனுஷன் ஏதாவது நினைச்சிருவான் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. கரங்களை உயர்த்துவதில் சொல்லுவோம். வேதத்துல நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து வர போகிறோம். நாம் இனி தொடர்ச்சியாய் உள்ள வாரங்களில் நாம் ஒரு சில வாரங்கள் நாம் கவனிக்க போகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதலினால் கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம், சங்கீதம் 115 அவருடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 115 அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து 11ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் பார்க்கும்போது வாசிக்க கேட்கலாமே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனுடைய குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசேஷமாய் ஆசீர்வாதத்தை குறித்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. அதுல மிக விசேஷமாய் யாருக்காக இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் குடும்பத்தார், ஆரோனுடைய குடும்பத்தார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஆரோனுடைய குடும்பம். வேத புஸ்தகத்தில் லேவி கோத்திரத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். 12 கோத்திரங்களில் அந்த லேவி கோத்திரத்தில் அந்த கோத்திரம் மாத்திரம்தான் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தகுதி பெற்ற ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. சரி, நீங்க எப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா நான் பிரசங்கம் பண்றது மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கா? சோத்திரம். கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு நம்ம போனோம்னா நீங்களும் உற்சாகமாயிருவீங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும். லைவ் ஒண்ணும் கிடையாது, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா பேசும். சரி சோதரன், எத்தனை கோத்திரங்கள் உண்டு? பேசுங்க, மைக்கு கூட தந்துருவேன். எத்தனை கோத்திரங்கள் உண்டு? 12 கோத்திரங்கள் உண்டு. எல்லாருக்கும் நமக்கு தெரியும் 12 கோத்திரம். அந்த கோத்திரத்தில் விசேஷித்த ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் 12 பிள்ளைகள். சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. சொத்து பங்கு வைக்கப்படுது. சொத்து பங்கு வைக்கும் போது எத்தனை பங்கா எடுக்கணும் சொல்லுங்க? 12 பங்கு வைக்கணும். 12 பிள்ளைகள் இருக்கும் போது 12 பங்கு வைக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சொத்திரம், லேவிக்கு மட்டும் பங்கு கிடையாதுன்னாரு. லேவி அப்ப யோசித்திருப்பாரு, என்னையா நானும் அப்பாவுக்கு பிள்ளை தானே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்பா
சொத்துல பங்கு தர மாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, லேவியே, நானே உனக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே உனக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறேன். அப்ப அப்பாவுக்கு சொத்து யாருக்கு கிடைக்கலன்னா லேவிக்கு கிடைக்கல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த கோத்திரத்தை, இந்த 11 கோத்திரத்தை விடவும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி இந்த ஆசீர்வாதம் லேவி கோத்திரத்துக்கு வந்துன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அப்பா சொத்து கொடுக்கல. எல்லாருக்கும் ஏக்கர் கணக்குல சொத்து கொடுத்தாங்க, ஆடு மாடுகள் கொடுக்கப்பட்டது, திராட்சை தோப்புகள் கொடுக்கப்பட்டது, ஒலிவ தோப்புகள் கொடுக்கப்பட்டது, சோத்திரம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனா லேவிக்கு வீட்டுல ஒரு ஆசீர்வாதமும் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு நன்மையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சொத்து இல்ல, ஆடு மாடுகள் இல்ல, ஒட்டகங்கள் இல்ல, எந்த விதமான விவசாயங்கள் எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, லேவியன் தான் எல்லாரிலும் மேன்மையா இருக்கணும். என்ன செய்யணும்னா, இந்த 11 கோத்திரத்துக்காரங்களும் உங்களுடைய விளைவின் முதற் பலன்களை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? லேவியனுக்கு கொண்டு கொடுக்கணும். உங்களுடைய ஆட்டு மந்தையின் தலையீற்றுகளை யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? லேவியனுக்கு கொடுக்கணும். உங்களுடைய தொழுவத்தில் இருக்கிற மாடுகளில் தலையீற்றுகளை யாருக்கு கொடுக்கணும்? லேவியண்டை. உங்களுடைய திராட்சை ரசத்தில் உள்ள முதற் பாகத்தை யாருக்கு கொடுக்கணும்? லேவியனுக்கு. அத்திப்பழத்தில் முதல் பழுத்ததான அந்த கூடையை யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? லேவியனுக்கு கொண்டு கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும், லேவி கோத்திரத்துக்கு சொத்து இல்ல, ஆனா சொந்தம் திராட்சை தோட்டம் இல்ல, திராட்சை ரசம் வீட்டுல உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கவனி, இந்த சத்தியம் புரிஞ்சா இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். லேவி கோத்திரத்துக்கு திராட்சை தோப்புகள் கிடையாது. டெய்லி திராட்சை தோட்டத்துல போய் பூ பூத்திருக்கா, பழம் பழுத்திருக்கான்னு பார்க்க வேண்டிய வேலை கிடையாது, அறுவடை பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஆனா வீட்டுல திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ஏன்னா 11 பேருக்கு பங்கு வரும். இவன் ஒருவேளை இருந்திருந்தா கூட ஒரு பங்கு தான் கிடைச்சிருக்கும். இப்ப 11 கோத்திரத்தில் உள்ளவர்களும் இந்த கோத்திரத்துக்கு தான் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். வீட்டுல ஆடு மாடு கிடையாது, புண்ணாக்கு வாங்க வேண்டாம், புல்லு பறிக்க வேண்டாம், சொதரம் மேய்க்க போக வேண்டாம், ஒண்ணு போக வேண்டாம். ஆனா வீட்டுல ஆடு உண்டு, வீட்டுல ஆசீர்வாதம் உண்டு. என்னென்ன நன்மைகள் 11 பேருக்கு இருந்ததோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாய் ஆண்டவர் லேவியனை ஆசீர்வதித்தார். இந்த சத்தியம் எந்த ஊழியக்காரனுக்கு விளங்குமோ, இந்த சத்தியம் எந்த தேவ மனிதனுக்குள் இந்த சத்தியம் கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த சத்தியம் அவர்களை தேசத்தின் நடுவில் நிலைநிறுத்தும். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார். இங்கே வசனம் கேட்கிற யாருக்காகிலும் ஊழியம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய சந்ததிகள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சைகள் உங்களுக்குள் இருக்கும் என்றால், அந்த வாஞ்சை கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற வாஞ்சை, பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னு தெரியாது, எங்கோடைய சுத்தி கரங்கி இங்க வந்து நிக்குது. சோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாஞ்சைகள் உங்களுக்கு கொடுத்தால் ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருவன் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி கலப்பைக்கு மேல கை வச்ச பிறகு திரும்பி பார்த்துட்டான்னா தப்ப மாட்டான். பார்த்துக்கோங்க, பைபிள் அதுதான் சொல்லு, வரப்படாது, வந்துட்டா உள்ளால் நுழைச்சிடணும். ஸ்தோத்திரம். கலப்பையின் மேல் கை வச்ச பின்பு இனி முடியாது, பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு பாத்திரன் அல்ல
என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு பிள்ளைகளை சோதரம் சிலர் ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் படித்து வளரும் போது அந்த அனுபவத்தை விட்டு பிள்ளைகளை சிதற பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் ஊழியங்களில் பாடு உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பெரிய சோதனைகளுக்குள்ளால் எல்லாம் போகணும். சில ஊழியர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுவாங்க, நாங்க ஊழியமே செய்ய மாட்டோம். அநேக ஊழியருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, வேண்டாம் இந்த ஊழியமே, அவ்வளவு கஷ்டம் அப்படின்பாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு பக்கத்தில் பயங்கர பாடுகளும், ஒரு பக்கத்தில் பயங்கர பிரச்சனைகளும், ஒரு பக்கத்தில் பயங்கர போராட்டங்களும் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாரை காட்டிலும் மிக மேன்மையாய், மிக மகிமையாய், மிக ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஊழியர்களை நடத்துகிறார். மற்றவர்களை நடத்துகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு நிற்கிறவர்களை கர்த்தர் நடத்துகிறார். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒருவேளை ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பரிபூர்ணத்துக்கு ஒப்பு கொடுங்கள். சோதரம், ஊழியம் செய்வது ஒரு பெரிய சிலாக்கியம். யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை தருவார். சந்தோஷத்தோடு அவருடைய பணியை செய்யுங்கள். ஒரு நாள் பிரதிபலன் ஏந்தி இயேசு வரப்போகிறார். இந்த பூமியிலும் பெரிய பிரதிபலன் உண்டு. பரலோகத்தில் மிகுந்த பெரிய பிரதிபலனை அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு குடும்பம் தான் மோசே, மிரியாம், ஆரோன். இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை எடுக்க நேரம் இல்ல, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கோத்திரத்தை குறித்து சொல்லப்படும். அந்த கோத்திரத்திலிருந்து உருவான ஊழிய குடும்பம் தான் இந்த ஆரோனுடைய குடும்பம், மோசேயின் குடும்பம், மிரியாமுடைய குடும்பம். ஆண்டவர் அப்பதான் சொன்னாரு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரை அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாயிருப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே துணை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆரோனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆரோனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு கவனிக்கணும், ஆசீர்வாதம் தான். ஊழியம் செய்யறது ஆசீர்வாதம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஆரோன் குடும்பத்தாரை என்ன செய்தாராம்? ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதம் வரும்போதுதான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். புரிஞ்சுக்கிடணும். நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல ஆண்டவரை ரொம்ப உண்மையா சேவிப்போம். ஆனா ஆசீர்வாதத்தின் காலங்கள் வரும்போது தான் கர்த்தரை நம்ம ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை. ஒரு சாங்கோபம், ஒரு சோர்வு, பார்த்துக்கலாம் அப்படின்றதான உறவுக்குள்ளல் நம்ம வருவோம். ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுக்கு உதாரணம் ஆரோனுடைய குடும்பம். வேத புஸ்தகத்துல நீங்க படிக்கும் போது ஆரோனுக்கு 4 பிள்ளைகள் என்று நம்ம படிக்கிறோம். அந்த பிள்ளைகளில் மூத்த 2 பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, ஆரோனுக்கு எப்படி ஒரு ஆசாரிய வஸ்திரம் உண்டோ அதே போல வஸ்திரம் உடுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தையும், பலிபீடத்தில் போய் நின்று ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பலிபீடத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? துணிகரம். பைபிள் சொல்லுகிறது, அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்துல பலியிடுகிறாங்க. கர்த்தர் இப்படிதான் ஆராதனை நடத்தணும்னு சொல்லி இருக்காரு, இப்படிதான் நடத்தணும். ஆனா இவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்து நடத்தினாங்க. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை அடித்தாராம், கர்த்தர் அவர்களை வாதித்தாராம். 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். ஒன்று நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆரோனுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது உண்மைதான், மேன்மையா வச்சது உண்மைதான். ஆனா ஆசீர்வாதங்கள் நம்ம ஜீவிதத்துல வரும்போது பல வேளைகளில கர்த்தரை விட்டு நம்ம பின்மாறி போயிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டு, ரொம்ப ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே, ரொம்ப குறைவும் வேண்டாம், நடுவுல என்ன நிறுத்துங்க. எங்க நிறுத்துங்க?
எப்போ நடுவுல நிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அப்படி ஒண்ணும் இல்லாமலே இருக்கக்கூடாது, நிறைய இருக்கவும் கூடாது. எல்லாம் சொல்லுங்க. வாயில வர மாட்டேங்குது. நாங்க அந்த அர்த்தத்துக்கு போனோம்னா நாங்க இருந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடா பாஸ்டர் நீங்க நடுவுல நில்லுங்கன்றீங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பெரிய தேவை இருக்குது. உங்ககிட்ட அந்த தேவைக்குரிய எல்லா பணமும் உங்களிடத்தில் இருக்குது. நீங்கள் எதை நம்புவீர்கள்? சொல்லுங்களேன். நீங்கள் எதை நம்புவீர்கள்? பணம் தான் இருக்குல்ல, எடுத்து போடு, அத கட்டி முடிச்சுட்டு போயிரு அப்படின்போம். ஆனா நான் இப்ப நிக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, இன்னும் தேவைகள் இருக்குது, கையில இல்ல. இப்ப நான் யாரை தேடுவேன்? சொல்லுங்க. கர்த்தரை விசுவாசிப்பேன், கர்த்தரை தேடுவேன். அப்பா எப்படியாவது இந்த டேட்டுக்குள்ள இது முடிக்கணும், எப்படியாவது உதவி செஞ்சிருங்க. நான் ஏசப்பாக்க பாதத்துல விழுந்து கிடப்பேன். என்னுடைய முழு நம்பிக்கை எதுக்கு மேலையும் போகாது, என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்துக்கு மேல நிக்கும். அதே நேரம் என்கிட்ட பேங்க்ல இருக்குது, அக்கௌண்ட்ல இருக்குது, ஸ்தோத்திரம், என்கிட்ட நன்மைகள் இருக்குது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் போயிருவேன். இதுவும் டேஞ்சர். இன்னொன்னு 0 லெவல், ஒன்னும் இல்லாத லெவல். இந்த லெவல் இருந்ததுன்னா என்ன பார்த்து எத்தனை பேர் திட்டுவாங்க தெரியுமா? இவன் ஜெபித்து இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, இவனுக்கு ஆராதிச்சு இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, இவன் கத்தர் கத்தர்னு ஓடுறான், இவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு கட்டத்தில் நானே சொல்லுவேன், உண்மை சேவித்து எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு முன்னேற்றம் எனக்குள்ள இல்லையே. அப்ப 0வும் வேண்டாம், 100ம் வேண்டாம், எனக்கு 50ல நின்னா போதும். புரிஞ்சுச்சா? இதுல நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளும் துணிகரத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா இனியும் முன்னேறணும்னா அவரை சார்ந்து மட்டும்தான் முன்னேற முடியும். அவர் இருந்தால் மட்டும்தான் உண்டு. அதனால என்ன ஆண்டவர் ஏன் பூரணப்படுத்தல, எனக்கு ஏன் நிறைவான ஆசீர்வாதம் தரல கேட்காதீங்க. கர்த்தர் உங்களை இதுல வச்சு விசுவாசத்துல பழக்கப்படுத்துகிறார், விசுவாசத்தில் பழக்கப்படுத்துகிறார். நான் சொல்றேன், நிறைய இருந்து நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கும் சிலதுல கர்த்தர் உங்களை நடுவுல நிறுத்தினதுனாலதான் இந்த ராத்திரி வேளையில் நீங்களும் நானும் வந்து இருக்கிறோம். 100 இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, பிஸியா இருப்பாங்க. கேட்டு பாருங்க, ஏன் வரல? ரொம்ப பிஸி, நான் பிஸி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எப்படியாவது வர முடியும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவைய போயிருவாங்க. என்ன கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? ஏன் சபையில உபவாச கூட்டத்துல ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு தெரியுமா? ஏன் ராத்திரி கூட்டத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த கூட்டத்தை தேவ சமூகத்துல விழ வச்சு ஒப்பு கொடுக்க வச்சு கர்த்தர் ஒரு நாள்ல நம்பி கையில நிறைவானதை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும்,
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுவோமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உமையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான். உங்க லைஃப் அப்படிதான் இருக்குதா? உங்க நம்பிக்கை இயேசு மட்டும்தானா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி சேர்ந்து சத்தமா சொல்ல போறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மையன்றி யாரும். என்ன அவரையே நம்பியும் சார்ந்தும் இருக்க ஆண்டவர் வைக்கிறார். நான் தற்சார்புடையவனா இல்லாதபடி, இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கையை சார்ந்திராதபடி அப்பா அவரையே சார்ந்திருக்க உங்களை பழக்கப்படுத்துறாருன்னா, நான் சொல்றேன், அப்பதான் தேவனுடைய அற்புதம் உங்க ஜீவிதத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்கள், அன்னாள் எல்கானாவை சார்ந்தே இருந்தார். எல்கானா அதிக அன்பை அன்னாளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். இப்போ இவளுக்கு தெய்வ சிநேகம் தேவைப்படவில்லை, தெய்வத்துடைய அரவணைப்பு தேவைப்படல, தேவ மனிதனுடைய ஜெபம் தேவைப்படல, ஒரு பாஸ்டருடைய துணை தேவைப்படல, தேவனுடைய சபை தேவைப்படல. ஏன்னா நிறைவு இருக்குது. சிநேகிக்கிறதற்கு சோதரன் எல்கானா இருக்கிறார். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறதுக்கு எல்கானா இருக்கிறார்.
10 பிள்ளைகள் வச்சிருந்தா பாத்தீங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சிநேகத்தை ஒரு அன்னாளுக்கு கொடுத்திருந்தார். அப்ப 1 கேட்ட 10 கொடுத்துருவாரு. அப்ப இவளுக்கும் தெய்வத்துக்கும் இடையில உறவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனோடு கூட கிட்டி சேராததற்கு காரணம், சபையோடு கூட கிட்டி சேராததற்கு காரணம், ஊழியர்களோடு கூட கிட்டி சேராததற்கு காரணம் சுயசார்பு. பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதனால் நான் கர்த்தரை சார வேண்டிய அவசியமில்லை, சபையை சார வேண்டிய அவசியமில்லை, ஊழியனை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த தற்சார்புக்கு உரியதெல்லாம் இழந்து போகும் போதுதான் இந்த மனுஷன் யாரை தேடுவான் சொல்லுங்க? கர்த்தரை தேடுவான். யாரை தேடுவான்? கர்த்தரை தேடுவான். கர்த்தரை தேடுவான். சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போது கர்த்தரை தேடுவானாங்க? தேடமாட்டான். எல்லாம் ஒவ்வொன்னா ஃபால்ட் ஆன பிறகுதான் யாரை தேடுவோம் சொல்லுங்களேன்? சொல்லுங்க. டெய்லி ஒருத்தருக்கு நாங்க ஜோம் பண்ணோம், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, போன்ல ஜோம் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணிவை பார்க்கணும், ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பாஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா எப்பவும் பாட்டு போடு, பிரசங்கத்தை கேட்போம், ஸ்தோத்திரம். இனி எங்கிருந்து மட்டும்தான் ஒரு நம்பிக்கைன்னு இருக்குது, கர்த்தர் மட்டும்தான் நம்பிக்கை. ஒரு மகனுக்கா இப்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிறார். பூரண மாற்றம் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தட்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனிதன் பாத்தீங்கன்னா 24 hours குடிக்காரர், ஆண்டவருக்கு விரோதமான மனிதன், ஆராதனைக்கு போகிறவர்களை பிடிக்காது, பாஸ்டர் மேல பிடிக்காது. ஆனா ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திரம் கிருமி உள்ளாலே ஏறிட்டு, சின்ன ஒரு கிருமி அவருடைய காலில் இருக்கிற ஒரு புண்ணுல ஏறிச்சு, உள்ளால ஏறிச்சு, ஸ்தோத்திரம் கண்ணுல ஏறிட்டு, எங்க எல்லாமோ அந்த ஒரு சின்ன கிருமி பாடுபடுத்துது. இப்ப அவர் சொல்றாரு, என்னை கர்த்தர் பலப்படுத்தினா நான் கர்த்தருக்கா நான் நிப்பேன். அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போது நமக்கு கர்த்தர் தேவையில்லை. நமக்கு நல்ல சுகமும் பலனும் கர்த்தர் கொடுத்திருக்கும் போது கர்த்தர் தேவையில்லை. சபை பிடிக்காது, சபையில வந்து இருக்கிறது கஷ்டம். சோத்திரம். பாஸ்டர் பிடிக்காது, அவன்கிட்ட ஜெபிக்கிறது பிடிக்காது. அந்நாள் இப்படித்தான் இருந்தா, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. கர்த்தர் படிச்சு கொடுத்தாரு பாத்துங்க பாடம். அப்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில எல்கானாவுடைய அன்பு அற்பமா எண்ண தொடங்கினா. எல்கானாவுடைய அன்பு அற்பமா தோணுச்சு. நேர தேவனுடைய சமூகத்தை தேடி வந்தாள், தேவனை நோக்கி கெஞ்சி அழத் தொடங்கினாள், ஜெபிக்க தொடங்கினாள், பிடிக்க தொடங்கினா. எனக்கு நீங்க ஒரு அற்புதம் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீங்க தந்துதான் ஆகணும், எனக்கு ஒரு நிறைவை நீங்க தந்துதான் ஆகணும். பிடிவாதமா பிடிச்சு ஜெபிக்க தொடங்கினா. முன்னால யாராவது பாப்பாங்கன்னு பார்த்துதான் ஜோம் பண்ணுவாங்க. சிலரை பாத்தீங்கன்னா, ஏன் அவங்க ரொம்ப ஜோம் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஜோம் பண்ணாததுக்கு காரணம் யாராவது பாப்பாவ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் சிலர் பாத்தீங்கன்னா வா திறக்க மாட்டாங்க. வா திறந்து ஸ்தோத்திரம் வராது, வா திறந்து ஜெபம் வராது. ஆனா சூழ்நிலை மாறின பிறகு பாத்தீங்கன்னா யாருன்னா என்ன, இவங்க சத்தம் தனியா தெரியும். தெய்வம் அந்த லெவலுக்கு கொண்டு போவார், தெய்வம் அந்த அளவுக்கு கொண்டு போவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா தான் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், யாரெல்லாம் கர்த்தருக்கு மேல சார்ந்திராதபடி பணத்தின் மேல, அறிவுக்கு மேல, சோத்திரம் உலகத்துக்கு மேல, சொத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு அவரை சார்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார்.
வெக்கப்படாம ஜெபிக்க கத்தர் வைப்பார். வெக்கப்படாம ஸ்தோத்தரிக்க வைப்பார். ஏன்னா கத்தரை சாராதவர்களை கத்தர் பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த பிள்ளை என்ன சாரணும், என்னாலதான் உயர்த்தப்பட்டேன்னு சொல்லணும், என்னாலதான் நான் விடுவிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அவன் சாட்சியிடணும். இதுதான் தெய்வத்துடைய ஒரு விருப்பம். உங்களை கத்தர் ஒரு ஆசீர்வாத எல்லையாய் மாற்றும் போது நீங்க சொல்லணும், கத்தர் விரும்புவார். என்ன தெரியுமா? கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிச்சார், கர்த்தர் தான் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சார் என்று சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீங்க சொல்லணும், வெக்கத்தை எல்லாம் தூக்கி எறியணும். நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். வெக்கத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ண கூடாது. சிலருக்கு வெக்கம், ஞானஸ்நானம் எடுக்க, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல? வெக்கம். ஏன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல? வெக்கம். ஏன் ரட்சிக்கப்படல? வெக்கம். ஏன் ஊழியம் செய்யல? வெக்கம். நான் சொல்றேன், அன்னாளுடைய வாழ்க்கையிலே அந்த தற்சார்பை மாற்றிவிட்டு கர்த்தர் தான் தஞ்சன்னு கர்த்தர் மாற்றினது உண்மைன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நீங்க கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல உலகத்தை சார்ந்திருந்தேன், ஒரு காலத்துல அவங்க 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 பெரிய ஆளு, அவங்கள சார்ந்திருந்தேன். அது சார்பு, இது சார்பு. ஆனா என்ன இப்ப யாரு சார்ப வச்சுட்டேன்னா பலிபீடத்தை சார வச்சிருவேன். விசுவாசிகளுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? என்னை பலிபீடத்தை சார்ந்திருக்க வச்சிருவார். தெய்வ சமூகத்தை சார்ந்திருக்க வச்சிருவார். தெய்வ சமூகத்தில் அள வைக்கிறாரு, கதற வைக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா, அன்னாள் தேவ மனிதனுக்கு முன்பதாய் போய் முழங்கால் படியிட்டு நிற்கிறார். தேவ மனிதன் அவருடைய சிரசின் மேல் கை வைத்து வாழ்த்தி சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று ஜெபிக்க தொடங்குகிறார். ஒரு காலத்தில் கர்த்தர் வேண்டாம், ஒரு காலத்தில் சபை வேண்டாம், ஒரு காலத்தில் ஊழியன் வேண்டாம். இப்ப மூணு வேணும், மூணு வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆரோனுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதித்து விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், கடைசியா சொல்லும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். அடுத்த வசனம் கூட சொல்லப்படுகிறது பாருங்கள், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ கர்த்தர் அவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பகுதியை கூட நான் சொல்லிவிட்டு நிறுத்துவதற்கு விரும்புகிறேன். பாதி பகுதி முடிந்து விட்டது. கர்த்தருக்கு நான் இன்னைக்கு இந்த பகுதி பேச விரும்பல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானம் கொடுப்பார் என்கிறது தான் பேச வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இடைபடுவதற்கு கர்த்தர் உணர்த்தினபடியினாலே, கர்த்தருக்கு பயப்படும் போது பயங்கர ஆசீர்வாதங்க. நீங்க ஒரு பாவம் செய்கிறது, இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்ய பயப்படுவது எதற்காகன்னா, ஐயோ சபைக்கு முன்பதாய் நான் வெட்கப்படுவேனே, ஊழியருக்கு முன்பதாய் நான் வெட்கப்படுவேனே, என் குடும்ப அங்கத்தினருக்கு முன்பதாய் வெட்கப்படுவேனே, யாராவது என்னுடைய பாவத்தையும் குறைவுகளையும் பார்த்து விட்டா என்ன நினைப்பாவ, என்னை இதுவரையில் ஒரு நீதிமான் என்று நினைச்சாங்க, இனி இந்த தவறுக்கு பின்பு என்ன பாவிய எல்லாம் பார்ப்பாங்க, அப்படி என்று சொல்லிதான் நிறைய பேர் பாவத்துக்கு விலகுறாங்களே தவிர, இவங்க எல்லாம் பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி, சோதரன் கர்த்தருக்கு முன்பதான் நான் உண்மையா இருக்கணும்னு யாராவது இருக்காங்களோ அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைவித்தல்லையா சொல்லுவோம். ஆளுக்கு வேண்டி நல்லவங்களா நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. பைபிள்ல நீங்க பார்க்கும்போது பிரதிஷ்டையா இருக்கட்டும்,
தீர்மானமா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும். யாராவது பார்க்கிறதற்காக அல்ல. நீங்கள் இருதயத்தில் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நம்ம படிக்கிறோம். அவர்கள் சொந்த தேசத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்நிய தேசத்தில் போகும்போதும் தீர்மானம் எடுக்கிறார்கள், நாங்கள் அந்நிய தேசத்துக்கு போகும்போதும் ராஜபோஜனத்தினால் எங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். அப்போ நல்ல கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, வெளியூருக்கு போயாச்சுன்னா ஆளுக்கு ட்ரெஸ் மாறிடும், பேச்சு மாறிடும், செயல்கள் மாறிடும், எல்லாமே மாறிடுவாங்க. சோத்திரம். வீட்டுக்குள்ளால சோத்திரம் பாத்தீங்கன்னா சோத்திரம், கடந்த நாட்கள்ல ஒரு சகோதர நிவண்ணமாய் சொன்னார். சோத்திரம், இந்த பிராமின்ஸ் இருக்கிறாங்க, பிராமின்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல மீன் வாங்க மாட்டாங்க, சிக்கன் வாங்க மாட்டாங்க, மட்டன் வாங்க மாட்டாங்க. ஆபேத்நேகோ மேல அந்த அக்னி பற்றி பிடிக்கல தெரியுமா? இவங்க மேல வந்ததான அந்த காரியத்திலும் தீர்மானத்திலையும் இவங்க உறுதியா இருந்ததுனால உலகத்தின் அக்னியால இவருடைய தலையில் உள்ள ரோமத்தை கூட கரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு வீட்டில் பரிசுத்தவானா இருந்தான், குடும்பத்துக்கு நடுவுல பரிசுத்தவானா இருந்தான். இப்போ அவர் எகிப்து தேசத்துக்கு போயிட்டார். எகிப்து தேசத்துக்கு போன போது பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப பாவம் செய்கிறது யாருக்கும் தெரிய போறதில்லை. இப்ப யோசேப்பு செய்ய போகிற பாவம் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஒரு அரண்மனையில் பாவம், சொந்த ஜனங்களுக்கு தெரியாது, கோத்திரங்களுக்கு தெரியாது, ஏன் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. அப்பொழுது வஸ்திரத்தையும் கொடுத்து விட்டு ஓடினான். எதற்காக தெரியுமா? ஒருவேளை நான் மனுஷருடைய கண்களை நான் மூடலாம், ஆனால் சர்வவல்லருடைய கண்களை என்னால் மூட முடியாது என்று பாவத்துக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்காதபடி தீர்மானத்தில் உறுதியாய் இருந்த போது கர்த்தர் பார்த்தார், அவனை தேசத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எது பிரதிஷ்டையோ அதை குலைத்து போடாதிருங்கள். பிரதிஷ்டைகள், தீர்மானங்களுக்கு பயங்கர வல்லமை உண்டு. பிரதிஷ்டை இழந்தால் வல்லமை இருக்காது. உதாரணம் சிம்சோன். அவனுடைய பிரதிஷ்டை என்னன்னா, ஸ்தோத்திரம், தலைமுடி கத்தரிக்கப்படக்கூடாது, தலைமுடி சிரைக்கப்படலாகாது. இதுதான் பிரதிஷ்டை. திராட்சை பழம் பயன்படுத்தக்கூடாது. நசரைய விரதம் உள்ளவனா இருக்கணும். ஆனா இவனுடைய தலைமயிர் எப்பொழுது சிரைக்கப்பட்டதோ இவனுடைய பலன் குன்றி போனது. பழையது போல எழும்புறான், நான் நிக்க முடியல. பிரதிஷ்டையில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். எடுத்த தீர்மானத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். யாராகிலும் எடுத்த தீர்மானத்தில் உண்மையா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுவோம், சத்தமாதான் சொல்லுங்களேன். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தீர்மானத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள் சொற்ப பேர் தான். ஒரு வசனத்தை கேட்டதும் தீர்மானிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் அன்றைக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்த பின்பு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். இன்னைக்கும்
சில தீர்மானங்கள் தோற்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாய் நின்று அந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஒரு பகுதியை நம்ம படித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீத பகுதி, சங்கீதம் 128வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 128வது சங்கீதம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஒரு அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த அதிகாரத்துடைய முழு நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருக்கு பயப்படுதல். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு பயப்படுதல்? கர்த்தருக்கு பயப்படுதல். நம்ம என்ன படிச்சோம்? நம்ம என்ன வசனம் படிச்சோம்? சங்கீதம் 115 சோத்திரம் 13 என்ன படிச்சோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். பெற்றோருக்கு பயந்து ஒரு பிள்ளை ஒரு காரியம் செய்துன்னா, இப்ப ஜெபிக்கிற வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோர் பார்க்கும்போது முழங்கால் போடும், பெற்றோர் பார்க்காத போது ஜெபிக்காது. பெற்றோர் பார்க்கிற போது திருடாது, பெற்றோர் பார்க்காத போது திருடும். அதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருக்கு நீ பயப்படு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. பிள்ளைகள்கிட்ட இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். நீ அம்மாவுக்கு கண்ணை நீ ஏமாத்தி, நீ போய் சொல்லி ஏமாத்தி திருடி நீ இதெல்லாம் செய்யறதுனால சோதனை நீ பெரிய பிரில்லியன் நினைக்க கூடாது. ஆண்டவருக்கு கண்ணை போட முடியாது, ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார், நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுக்கு முன்னால உண்மையாரு. நீங்க யாரையாவது உருவாக்குறீங்கன்னா இப்படி உருவாக்குங்க, அதுக்கான பலன் உண்டு, அதுக்காக பலன் உண்டு. எல்லாரும் ராஜ போஜனம் சாப்பிடும் போது ஒரு பிரதிஷ்டையில் இருந்தவனுக்கு பலன் இல்லாம போச்சா? இல்ல. எல்லாரும் தூங்குகிற நேரத்துல தானியேலுடைய ஒரு கூட்டம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜோம் பண்ணுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஜோமணி உனக்கு சிங்க கபி தான்ப்பா கிடைச்சிச்சு. இல்ல, சிங்க கபி இல்ல, ராஜ அரண்மனை கிடைச்சிச்சு. மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டியது செய்யுங்க. கர்த்தர் கோச்சுக்குவாருன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். கரங்களை வைத்து அல்லையா சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படும் போது வருகிறதான ஆசீர்வாதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தா அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு பின்னால எல்லாம் பெரிய உழைப்புகள் உண்டு. எளிதாய் பணத்தை செலவிடுகிறோம், எளிதாய் பணத்தை பயன்படுத்துவோம். 500 ரூபாய் தானேன்னு சொல்றோம், 1000 ரூபாய் தானேன்னு சொல்றோம், 1000 ரூபாய் தானேன்றோம். இந்த ஒரு 1000 ரூபாவை சம்பாதிக்க அந்த மனிதன் காலை முதல் மாலை வரையிலும் வெயில்ல நின்று வேலை செய்து தன்னுடைய சரத்தில் இருக்கிற வேர்வையெல்லாம் ஊற்றினால் மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு கைகளின் பிரயாசமாகும். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இது புரியல, அநேக பிள்ளைகளுக்கு இது புரியல, அநேக ஊழியர்களுக்கு அது புரியல. இது புரிய வைக்கப்பட வேண்டும், இது புரிய வைக்கப்பட வேண்டும். சும்மா பணம் வராது,
சும்மா ஆசீர்வாதம் வராது, சம்பளம் சும்மா வராது. ஸ்தோத்திரம். வெளிநாட்டுல புருஷனார் இருக்கார், ஸ்தோத்திரம். 30ஆம் தேதி ஆனதும் 1ஆம் தேதி ஆனதும் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல வீட்டு செலவுக்கு பணம் வருது, பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் வருது, ஸ்தோத்திரம். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வருது, இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும், இந்த மாசம் குறைஞ்சு போச்சான்னு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது எப்படி வருது தெரியுமா? கைகளின் பிரயாசம். தூங்கிட்டு இருந்ததுனால அல்ல. ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா பல காரியம் தடப்பட்டு போகும். தன்னுடைய ஆகாரத்தை குறைத்து விட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவைகள். நான் சோத்திரம் ஃபாரின்ல உள்ளதை மட்டும் சொல்லல, எந்த வேலையா இருந்தாலும் எல்லா வேலைக்கு பின்புதான் கடின உழைப்பு உண்டு. ஆபீஸ்ல இருந்து எழுதுவாங்க, ஆபீஸ்ல இருந்து வேலை செய்வாங்க, கையெல்லாம் ஒடிகிற அளவுக்கு அவங்க எழுத வேண்டியது இருக்குது. நிமிர முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. எல்லாருமே கைகளின் பிரயாசத்தோடு கூட தான் அந்த பணத்தை எடுக்கிறாங்க. அவ பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும், சகோதரிகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் தெள்ள தெளிவா சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யார் சாப்பிடணும்? பேச மாட்டீங்களா? சகோதரிகள் சொன்ன வருத்தமா இருக்கா? வருத்தமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் சொன்ன உங்களுக்கு வருத்தமா இருக்கா? பிரச்சனை கிடையாது. பணத்தின் அருமையை முதல்ல படிக்கணும். நம்ம வாங்குற பென்சில் முதல் நம்ம போடுற ட்ரெஸ், சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஒருவருடைய கையின் பிரயாஸ். அந்த மனிதனுடைய கையின் பிரயாஸ், அந்த மனிதனுடைய வேர்வை. சில சொல்லுவாங்க கல்லு தள்ளுன பணம் அப்படின்பாங்க. யாராவது ஏமாற்றி கொண்டு போகும்போது சொல்லுவாங்க கல்லு தள்ளி உண்டு பண்ணினதான பணம். நல்ல கவனிங்க, இந்த பிரயாசத்தோடு கூட எடுக்கிற பணத்தை யார் எடுத்தாலும் அவர்களின் மேல் கர்த்தருடைய கோபம் வெளிப்படும். பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய வேலைக்காரனுடைய பணம் ஒரு நாள் உன்னுடைய வீட்டில் ராத்தங்கினால் அந்த பணம் இருந்து கூக்குரல் இடுமா. ஐயா, உழைச்சது அவன், வேர்வை சிந்தனது அவன், நீ இதை எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு அது சத்தமிடுமா. அப்ப ஆண்டவர்ட்ட இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுறப்பா, என் கைகளின் பிரயாசத்தை நான் அனுபவிக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருந்து கம்பெனி நம்முடைய பணத்தை சாப்பிடக்கூடாது, மருத்துவர்கள் நம்முடைய பணத்தை சாப்பிடக்கூடாது, வேற எது காரியங்களுக்கும் அது பயன்படக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கரங்களை வைத்து அல்லையா சொல்லுவோம். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன தலைப்பு? கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்பட்டா உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க, இது ஒருவேளை நீங்க நம்ப முடியாம இருக்கலாம், இதுதான் சத்தியம். முதல்ல சொன்னேன், சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இரண்டாவது பகுதி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எப்போ? கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், கர்த்தருக்கு பயப்படும் போது. ஒரு மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். வீடை சுத்திலும் பாத்தீங்கன்னா படர்ந்து பந்தலிட்டு நிற்கும் திராட்சை செடி, கீழே கொத்து கொத்தாய் திராட்சை பழங்கள் காய்த்து நிற்கும். கனி கொடுக்கிற ஜீவியம். ஆவியின் கனிகள் 9 ஆவிக்குரிய கனிகளும்
கனி கொடுக்கிற ஜீவியம் ஒரு ஆளுக்குள்ளால இருக்குன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்பட்டா அவங்க கனி கொடுக்கிற ஜீவிதம் உடையவளா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது, உன் பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லும் போது, உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பாங்க. தாவீது சொல்லும் போது சொல்லுங்க, நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தை போல, ஒலிவ மரத்தை போல இருக்கு. இப்போ தாவீது யாரு? தாவீது யாரு? கர்த்தருடைய சமூகத்தில் உள்ள பச்சையான ஒலிவ மரம். இப்ப அப்படின்னா அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், தாவீதுடைய பிள்ளைகள் அப்ப யாரு? ஒலிவ மர கன்று. நீங்க பச்சையான கர்த்தருடைய ஆலயத்தில், நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம், உங்க பிள்ளைகள் கற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். எவ்விதமாய்? 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் ஆசீர்வதிக்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுதல் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும். 5ஆம் வசனம் சொல்லு, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதி, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தருக்கு பயந்தா நமக்கு தெரிஞ்சதும் தெரியாததுமான நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம சிரசுக்கு மேல வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தான் இந்த வார்த்தையை உங்களோட கூட பேசணும்னு தீர்மானிச்சது. கர்த்தருக்கு பயப்பட்டா பெரிய ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்க ஆயுசின் வருஷங்கள் பெருகும். கர்த்தருக்கு பயந்தா ஆயுசின் வருஷங்கள் பெருகும். கர்த்தருக்கு பயந்தா நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகக்கூடிய சமாதானத்தையும் பாப்பீங்க. சிம்பிள், இதான் சத்தியம். நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. சத்தமதவர் அல்லையா சொல்லுங்க. நீடித்த நாட்கள்னால், நீடித்த நாட்கள்னால் சத்தியங்கள் நமக்கு வெளிப்பட தொடங்கிட்டுனாலே இதுதான் நடக்கும். சத்தியம் தான் சொல்லுது, நீ உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகக்கூடிய சமாதானத்தையும் காண்பாய். கரங்களை உயர்த்தோர் அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. 91:16 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ பேரனை பார்க்கிறது ஆசீர்வாதம், பேத்திய பார்க்கிறது ஆசீர்வாதம். வசனங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல நிறைய அனுபவங்கள்ல வசனத்தை பிடிச்சு ஜெபித்து தான் ஜெயத்தை பெற்றிருக்கிறாங்க. பவுல் கப்பல் சேதத்தில் அடைஞ்சு மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். கையில் கிடைத்திருக்கிற ஒரு பலகைகளை பிடித்து அப்படி மரணத்துக்கும் இவர்களுக்கும் 1 அடி தூரம் என்கிற இடத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். சரணெல்லாம் குளிர்ந்து போகுது, மீன்கள் கடிக்குது, நிறைய கஷ்டங்கள் அவங்க படுறாங்க. கொஞ்சம் விட்டுட்டாங்க, பலவையை விட்டுட்டா முங்கிடுவாங்க. அவங்க முங்கி போகிற சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அப்பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கும், பவுலே நீ மரிப்பதில்லை. ஏன்னா
முந்தின ராத்திரி வேளையில் ஜபிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ எனக்கு முன்பதாய் சாட்சிடுவார். இவர் முங்கி போறாரு. உள்ள இருக்கிற ஆவி சொல்லுது நீ மரிப்பதில்லை. காரணம், நேற்று ராத்திரி ஜபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பதாய் சாட்சிடுவார். உடனே முங்கினவர் திரும்ப மேல வருவார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம முங்கி போகிற சமயத்துல எல்லாம் தெய்வம் நம்மோடு கூட பேசின வாக்கு தத்தங்கள் திரும்ப நம்மை மேலே கொண்டு வரும். நாம் சோர்ந்து கீழே அமிழ்ந்து போகும் போதெல்லாம், நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், சோர்ந்து அமிழ்ந்து கீழே போகும் போதெல்லாம் தெய்வம் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை கேளுங்கள். சிலரோடு கூட எத்தனை பேசினாலும் இவர்களை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. தலையில் கை வைத்து எண்ணெயை கோரி ஊத்தி சோதரம் குட்ட கணக்குல சோதரம் வாரி போட்டாலும் இவங்களுக்கு திரும்பவும் அவங்கள சந்தோஷத்தின் லெவலுக்கு கொண்டு வரணும் பெரிய பாடுபடுறாரு அவரு. நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை திரும்ப கேளுங்கள், திரும்ப யோசியுங்கள். தெய்வம் என்னோடு கூட பேசின வார்த்தை, அது கேட்கும் போது ஆவிக்குள்ளே புதிய பலன் பெற்று கடலுக்குள் மூழ்கி போன பவுல் மேலே எழும்பி வந்தது போல நீங்களும் மேலே எழும்பி வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த அவ்வளவு பிரச்சனைகளின் நாட்களிலும் அவன் கண்ட ஒரே ஒரு சொப்பனம், ஒரே ஒரு சொப்பனம். இந்த ஒரு சொப்பனத்தை வச்சே அவனுடைய ஜீவிதத்துல தப்பி தப்பி மேல வந்துட்டார். குழியில தூக்கி போட்டாலும் வஸ்திரத்தை கிழிச்செறிஞ்ச போதும் உள்ள கிடந்தவன் சொன்னா, சோதரம் நீங்க என்னதான் தூக்கி போட்டாலும் சரி என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்கும், உங்க அரிக்கட்டு எல்லாம் தாழ்ந்து நிக்கத்தான் செய்யும். வித்து இவனை அடிமையாக்கி கொண்டு போறாங்க. அங்க அடிமையா வேலை செய்யறான். அப்பவும் சொல்றான், என்னைக்கா இருந்தாலும் நான் கண்ட சொப்பனம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய நீதி விளங்குறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாமா இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையோடு கூட இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை தவிர வேற அதுக்கப்புறம் அவர் சொப்பனம் கண்டதாட்டோ திடப்படுத்தப்பட்டதாகவோ வேத புஸ்தகத்தில் இல்லை. அன்றைக்கு கண்ட ஒரு சொப்பனம் தான். நமக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் சோர்வு வந்திருந்தாலே வந்திருக்கும் போதே ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு சோர்வோடு கூட கடந்து வந்திருக்கிற அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பெற்றுக்கொள். வாங்கியாச்சு. திரும்பவும் 2 நாள் திரும்பி கழிச்சு வரும்போது திரும்பவும் சோர்வு. அதனாலதான் சபைகள் அடிக்கடி எழுப்புதல் கூட்டம், எழுப்புறது, தட்டி எழுப்புறது. நான் சொல்றேன், டெய்லி கர்த்தர் பேசினாலும் சரி நம்ம உணர்வடையல்ல. நான் சொல்றேன், யோசேப்புக்கு ஜீவிதத்துல அன்னைக்கு ஒரு நாள் கண்ட சொப்பனம் தான். அந்த குழிக்குள்ளால கிடக்கும் போது கர்த்தர், மகனே கொஞ்சம் தான் இந்த கஷ்டம் பேசினாரா? இல்ல. பரிசுத்தாவினுடைய காலம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், அம்மா நம்ம ரொம்ப நொறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் நான் பாக்குறேங்க, பரிசுத்தாவியான பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்து அவர் நம்மளை உசுப்பேத்தி உயர்த்தி விடுவார். பாருங்க, பாரு இவங்க எல்லாம் உன்னை வெக்கப்படுத்தினாங்க, எல்லாம் இவங்க முன்னால நான் உன்னை சாட்சியா நிறுத்துவேன். ஹல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா நொறுங்கி போய் கிடக்கிற நேரத்துல பக்கத்துல வந்து தட்டி ஒருத்தர் பேசுறது நம்ம காதுல கேட்கும். அன்னைக்கு பரிசுத்தாவியனுடைய காலம் இல்ல, இன்னைக்கு அப்படி இல்ல, பரிசுத்தாவியனுடைய காலம். நம்ம ஒரு கண்ணீர் வடிச்சிட்டோம்னா நம்ம கூட இருக்கிற எல்லாரும் ஒதுங்கி ஓடிடுவாங்க. நம்ம கண்ணீர் வடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கிற பரிசுத்தாவியானவர் பாத்தீங்கன்னா நம்ம தோளுக்கு மேலே தட்டிட்டே தான் இருப்பாரு, தட்டிட்டே தான் இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆவியில பலப்படுறோம், நினைக்கிறோம் எப்படி நான் தைரியப்பட்டேன், எப்படி நான் சோர்வுல இருந்து வெளியே வந்தேன். என் கூட இருக்கிற ஆவியானவர், என் கூட இருக்கிற ஆவியானவர். கடைசி வேளையில பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, உங்க பக்கத்துல பரிசுத்தாவியானவர் நின்று கொண்டு இருக்கிறார், சிலரை தட்டி கொண்டு இருக்கிறார், எழுப்பி கொண்டு இருக்கிறார். நீ கேட்ட தேவ சப்தங்கள் திரும்ப அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். உண்மையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நாட்கள் வந்து விட்டது. உண்மையில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ஏன் நீ சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் பிதட்டி கொண்டிருக்கிறாய்? ஏன் அவிசுவாசம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? தட்டி எழுப்புகிறார். நான் ஆவியில் பயங்கரமா நான் உணர்றேன், பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிறது.
வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. தேவன் உன்னோடு கூட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கூட கீழே விழுந்து போவதில்லை. தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உன் அருகில் நின்று தட்டி எழுப்புகிறார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு எழும்பு, வல்லமையை பெற்றுக்கொள். எழும்பு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கால் படிடுவோம். இன்னைக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க பக்கத்தில் நிற்கிறார். உங்களை இன்னைக்கு தட்டி உணர்த்துகிறார், தட்டி உயிர்ப்பிக்கிறார். உன்னில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மரித்து போகவில்லை. உன்னில் வெளிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மரித்து போகவில்லை. உன்னோடு தேவன் சொன்ன எந்த வாக்குத்தத்தங்களும் மரித்து போகவில்லை. உடைந்து போய் நிற்கிற அருமையான மகளே, மகனே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தட்டுதல் போதும். பேதுருடைய சிறைச்சாலை 4 அடுக்கு அந்த சிறையிருப்பின் அனுபவத்தையும் ஒரு விழாவில் தட்டினதான தூதனுடைய கை வெளிப்பட்ட போது அந்த 4 காவல்களையும் தாண்டி வெளியே வர வைத்தது உண்மையானால், எப்பொழுதும் உங்களோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு என்னுடைய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். என்னுடைய தேற்றரவாளனை இடத்தில் நான் அனுப்பி இருக்கிறேன். என்னுடைய தேற்றரவாளனை இடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஷாகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே, நல்ல ஷாகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே, பரிசுத்தாத்மாவின் கூட்டாய்ம வேணும். பரிசுத்தாத்மாவின் காவல் வேணும். பரிசுத்தாத்மாவே, நல்ல ஷாகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே. சொல்லுவோமா? நல்ல ஷாகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே. நல்ல ஷாகியே, நல்ல ஷாகியே, நல்ல. நீங்கள் இன்னைக்கு தனியாய் போக மாட்டீங்க. ஒரு பரிசுத்த ஆவியுடைய காவலோடு கூட நீங்க கடந்து செல்ல போறீங்க. நல்ல ஷாகியே, நல்ல துணை. அவர் இன்னைக்கு விழாவில் ஒரு தட்டு தட்டினாரானால் நீங்க கடக்க முடியாததை கடப்பீங்க. நல்ல ஷாகி. ஒரு வகுப்புக்கு 4 சேவகர்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வகுப்புகள் சேவகர்கள் சூழ்ந்திருந்த இடத்திலோ நல்ல
இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாயே எத்தனை பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்காற்றுகள் அடித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல சகியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல உடைந்து போகிற நேரங்களில் எல்லாம், சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம், நிர்மூலமாக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் உங்களை தட்டி எழுப்புகிற நல்ல சகியே, நல்ல சகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே, பரிசுத்தாத்மாவின் கூட்டாய்மை வேணும், பரிசுத்தாத்மாவின் காவல் வேணும், பரிசுத்தாத்மா கூட வேண்டும், பரிசுத்தாத்மாவே. இந்த கடைசி நேரத்தில் ஆண்டுடைய பிரசன்ஸ நாங்க உணர்றோம். கூட நீங்க வருகிறீங்க. சோர்வுகளில் இருந்து வெளியே வருவதற்கு எங்களுக்கு பலன் தர போறீங்க. தெய்வத்துடைய அற்புதம் நடக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம். அதிசயத்தின் கிரியைகள் நடக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவர் கூட வறுமையாய் திரும்பாதபடி நிறைவுகளோடு கூட திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். உங்களுடைய நல்ல நாமம் மாத்திரம் தொடர்ந்து வாழ்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்யுங்க, பெரிய அற்புதங்களை எங்களுக்காக செய்யுங்க, பெரிய அதிசயங்களை எங்களுக்காக செய்யுங்க. உங்க நல்ல நாமம் மாத்திரம் தொடர்ந்து வாழ்த்தப்படட்டும். கிருபை கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும். உங்க நல்ல நாமம் மாத்திரம் தொடர்ந்து வாழ்த்தப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் தருகிறோம். இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுதான் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் பாதுகாப்பு இன்னும் சகல நாட்கள் விசேஷமாய் வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து கடந்து சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் கர்த்தருடைய மாறாத கிருபையின் கரம் கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமேன். உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.